நிறைய சித்தர்கள் புத்தகம்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அந்த சித்தர்கள் புத்தகத்தில் வந்து ஒரு மெயினான ஒரு காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, அதாவது மனிதனுடைய மனநிலை ஒருமுகப்படுத்த தான் இந்த சிலை தெய்வம் வந்து சிலைகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு கூற்றை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு சமூகத்தார் வயிற்று பிழப்புக்காக தான் இது உண்டு பண்ணியிருக்காங்களே தவிர இது வந்து மெய் கிடையாது. அப்போது உண்மையான தெய்வம் இது கிடையாது, வேறு ஒருத்தர் இருக்கார், அவரை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்சமாக சொல்லியிருந்தார். அவங்களுடைய பிழைப்புக்கு எடுத்த காரியங்களும் இது வந்து மக்களை ஏமாற்றி பண்ணுறாங்க அப்படி இப்படி சில காரியங்களாக சொல்லுது. இதெல்லாம் நான் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் மன நெருடலாக இருந்தது. காரணம் என்னன்னாக்கா நானும் அந்த பாதையில் இருக்கிறதுனால அந்த காரியங்கள்லாம் நான் கேட்கும்போது எனக்கு மனசு வேதனையாக இருந்தது. ஏன் இப்படி சொல்கிறாங்க? சில வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தது. சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் பேயை என்றேன், தேடுகின்ற புராணம் எல்லாம் பொய்யை என்றேன், கர்த்தா ஒருவரே மெய்யை என்றேன்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் படிக்கும்போது ஏன் இவங்க வந்து இதை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அப்போது அந்த யாகம் நடத்துகிற வீரமணின்ற சகோதரர் வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன் சார் வந்து எது உண்மையான காடுனா இது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு தெய்வமா, உண்மையான காடு எது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நாம் சேவிக்கிறது உண்மையான தெய்வம் கிடையாது அப்படின்னார். அப்படின்னா இத்தனை வருஷமாக ஏன் பண்ணிட்டு இருக்கோம்? அப்போ அவர் சொன்னார், மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் அதை பண்ணுறமே தவிர இது வந்து மோட்சத்துக்கு கொண்டு போகாது, இது தெய்வம் கிடையாது, இது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக நம்ம இதை வச்சு சேவிக்கிறோம், இது பண்ணுறோம், அதான் இதை விட சூப்பர் நேச்சுரல் பவர் ஒன்று இருக்குது அப்படின்னார். சரி, அவர்கிட்ட போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட போய் சென்றடைய என்ன வழி அப்படின்னு கேட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தானாக வரும் அப்படின்னார். அந்த பதில் வந்து எனக்கு திருப்தி அளிக்கல. இல்லை, இதுக்கு ஏதோ உண்மையான பதில் உங்கள்கிட்ட தெரியல, அதனால இன்னும் நான் ஆராயணும்னு சொல்லிட்டு ஒரு தனிமையில் இருக்கும்போது யார் தெய்வம், யார் மெய்யான தெய்வம், நம்மளை படைச்சது யார், இத்தனை மார்க்கங்கள் இருக்குமா, இவ்வளோ தெய்வங்கள் வந்து மனுஷங்களோட பேசுமா, இல்லையே, ஒரே ஒரு தெய்வம் தானே இருக்க முடியும், அந்த தெய்வம் யார் 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 என்ற கேள்வியை மனசுக்குள்ளே அதிகமாக எழ ஆரம்பிச்சு தனிமையில் உட்காந்து அப்படியே தியானிப்பேன். நான் மதுரையில் இருக்கும்போது அந்த கோயிலுக்கெல்லாம் போயாச்சுனாக்கா தியானத்தில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்குவேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு வீடே புகமூட்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக மனங்கமழக்கூடிய அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஆழமான பக்தியில் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு நாளும் காலையில் 1008 தடவை, நைட்டு 1008 தடவை சொல்லுவேன். இதெல்லாம் சொல்ல முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கோயிலுக்கெல்லாம் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் போய் செய்வேன். சென்னையில் இருக்கிற புட்டபர்த்தி சாய்பாபா சுந்தரம் ஹாலுக்கு போவேன். அப்புறம் சீரடி சாய்பாபா மயிலாப்பூரில் இருக்கிற கோயிலுக்கு போவேன். கபாலீஸ்வரர் கோயில் போவேன், பார்த்தசாரதி கோயில், எல்லா கோயிலுக்கும் போவேன். ஆனால் மனசில் சமாதானம் நிம்மதி இல்லவே இல்லை. இதன் மத்தியில் எப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகக்கூடிய வைகை ட்ரெயினில் நான் மதுரைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு சஃபாரி ட்ரெஸ் போட்ட ஒரு விஐபி ஒருத்தர் அந்த வண்டியில் வர ஆரம்பிச்சு. வண்டியில் வந்து ஏறினார், விழுப்புரத்து வந்து ஏறினார். நான் அன்றைக்கி ரிசர்வேஷன் பண்ணதுனால கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி நின்றுட்டு தான் வந்துட்டு இருந்தேன். அப்போது அவரும் வந்தார். அப்போது கொஞ்சம் நேரம் ஆனவொன்னா நான் ஒரு புக்கு படிச்சுட்டு போனேன். அந்த காயத்ரி யாகத்தை உண்டாக்குன ஒரு ரிஷியோட புக்கு படிச்சுட்டு போனேன். அப்போ படிச்சுட்டு போனவுடனே அந்த புத்தகம் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சரி, உங்களுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொன்னேன். இல்லை, நானும் ஆன்மீகவாதி தான் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, இந்த படிங்க அப்படின்னு சொன்னார். படிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கையில் கொடுத்துட்டாரு. என்ன சார் எங்கே புரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நான் மேட்ரு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாரு. அப்படியே நாங்கள் இதெல்லாம் புனிதமான புக்குன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னா. ஆமாம் சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னை கேட்டார். இந்த மாதிரி நான் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், அதை ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சோசியல் சர்வீஸுக்கு ஸ்பிரிச்சுவலாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி உலக நன்மைக்காக காயத்ரி யாகம் பண்ணிகிட்ருக்கேன், அது மாத்திரமல்ல ஆவிகளை கூப்பிட்டு பேசி அநேகருக்கு ஹீலிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, பரவாயில்ல, நல்ல காரியம் தான் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சேன். இன்னும் நிறைய ஆவிகளோடு சித்தர்களுடைய ஆவியெல்லாம் நாங்கள் இது பண்ணிவிட்டு வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க மூலம் ஹீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, உங்களுக்கு நிறைய நல்லது செய்யணுங்கிற வாஞ்சு நிறையா இருக்குது, அதனால் நீங்கள் என்ன ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், இன்னும் நிறைய காரியங்கள்லாம் வேறு ஒரு ஆவியோட தொடர்பு கொடுக்கலாம், உங்களுக்கு யாருமீகப்படுத்தி விட்றேன், நீங்கள் அங்கே வந்து அதை கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னார். அவருடைய விசிட்டிங் கார்டு என் கையில் கொடுத்துட்டு என் வீட்டில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் போயிட்டு நான் போய் பார்க்குறேன். அப்போது அங்கே வீட்டில் ஒரு வசனம் போட்டிருந்தது, என்னென்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்டேன், சார் நீங்கள் வந்து கிறிஸ்டினா அப்படின்னேன். ஆமாம் பிரதர், நான் கிறிஸ்டின் தான் அப்படின்னேன். என்னை மதம் மாற்றிடாதீங்க, நான் மதம்லாம் மாறமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உங்களை மதம் மாற்ற கூப்பிடவே இல்லை, நாங்கள் இந்த சத்தியத்தை அறிவிப்போம், இந்த சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் அவரும் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பிக்கும்போது என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். இந்த இது இருக்குது, இந்த இது இருக்குது, எல்லாம் சொன்னேன். அப்போ இவ்வளோ அவதாரங்கள் இருக்குது, இந்த சாமி இப்படி பண்ணுறது, இந்த சாமி எப்படி பண்ணுது, இத்தனை அவதாரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினேன். அவர் நான் சொல்கிறது எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டார். ஓகே, எல்லாம் ஓகே பிரதர். இது எப்போனாக்கா ஒரு நாள் நடக்கல, பல நாட்கள் நட ஆரம்பிச்சது. ஒவ்வொரு டைமும் போனாலும் கரெக்டாக ஒரு 1 மணிக்கு
காலையில் 10 மணிக்கு போனேன்னாக்கா நைட்டு 9 மணி ஆகும். அவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருப்போம். அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன். உண்மையான தெய்வம் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன். அப்போ அவர் சொல்வார், நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு அப்படி என்னை கேட்டார். நான் வந்து எல்லாம் எங்கள் மார்க்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் தான் பல இதில் வியாபித்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, மனுஷனை உண்டாக்குனவர் ஒருத்தர் இருக்கார். அவன் தாயின் கருவிலேயே அவனை தெரிந்து கொண்டு அவனுக்கு பேர் சொல்லி அழைத்து அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவனுக்கு இந்த பூமியில் படைப்பாய் உருவாக்கப்பட்டு வரைக்கும் வச்சிருக்கிற ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னார். அப்போது யார் அந்த தெய்வம்? எங்கள் மார்க்கம் தானே அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஜீசஸ் ஒருத்தர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னார். அது எப்படி சார் நம்ப முடியும்? ஜீசஸ் தான் கடவுள், 2000 வருஷம் தானே அவர் பிறந்து சரித்திரபூர்வமாக பார்த்தா 2000 வருஷம் தான் அது அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், அவர் மனுஷீகமாக வந்தது 2000 வருஷம், அவர் ஆவியாக உலகம் உண்டாக்கணும் முதல்ல அது உண்டாகிறதுக்கு முன்னாலே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து காமிச்சார் எனக்கு. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து இவ்வளவு அவதாரங்களை கொடுத்து வைக்கிறீங்க, ஆனால் மனுக்குலத்தின் பாவத்திற்காக உங்களுக்காக ரத்தம் சிந்து மறித்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு ஏன் தெய்வம் மறிக்கணும், எதுக்காக சாகணும், எல்லோரும் வாழ வைக்கிறதுக்கு தானே தெய்வம் வரணுமே தவிர அவரையே பாடுகள் படணும் அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அப்போது அதாவது ஒரு மனுஷன் தப்பு செஞ்சுட்டாக்கா அவனை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உண்மையாக பொய்யா அப்படின்னார். ஆமாம் போகிறாங்க. அதே போல தான் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்முடைய பாவத்தை வாங்கிறதுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்த ஆரம்பித்தார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு விடுதலை கிடைக்குது. இந்த விடுதலை மூலமாக நமக்கு ரட்சிப்பு வருது. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க, வேறு எந்த மார்க்கத்திலும் இது சொல்லப்படலை அப்படின்னு சொன்னார். அப்போது அவர் இன்னொரு காரியம் என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். ஜீசஸ் தான் உலக சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர். கிமு கிபின் அதை வச்சு தான் இன்றைக்கி உலகமே இயங்கிட்டு இருக்கு, அது தெரியுமா? அதை வச்சு தான் உங்களுக்கு வயசே இது பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னார். ஆமாம், அது உண்மைதான். அப்போது நீங்கள் ஜீசஸை வந்து அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னார். பேசவா? ஆமாம் பிரதர், அவர் வந்து பேசக்கூடிய தெய்வம், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்கிறது சாட்சி. நான் செத்துப்போன எனக்கு அவர் ஜீவனை கொடுத்து இன்றைக்கி நான் அவரை ஏற்றுக்கொண்டு அப்படி ஊழியக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போது உங்கள் வாழ்க்கையில் வேணால் அது நடந்திருக்கலாம், என் வாழ்க்கையில் ஏதாவது சம்பவிக்கட்டுமே, என் வாழ்க்கையில் ஏதாவது சம்பவிச்சா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அது என் கையில் இல்லை, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் என்ன செய்யணும் பிரதர் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சரௌண்டிங்கை விட்டு வெளியே வாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா, நீங்கள் ஒரு ஹிந்து, நீங்கள் ஒரு ஐயங்கார், அந்த எண்ணத்தை உங்கள் சிந்தையிலேருந்து எடுத்து போட்டு தனி ஒரு மனுஷனாக வெளியே வந்து எது உண்மை எது பொய்ங்கிற முதல் விஷயத்தை கற்றுக்கண்டதுக்கப்புறம் நீங்கள் உண்மை எதுன்னு அப்போ புரியும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அதை பிடிச்சிக்கங்க. நீங்கள் வந்து ஒன்று பிடிச்சிட்டு இதான் சரியான வழின்னு சொல்லிட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சரியாகப்பட்டது. ஆமாம், நான் ஒரு மதஸ்தங்கிறத நினைக்கிறத விட்டுட்டு ஒரு மதவாதி இல்லை, ஒரு தனி ஒரு மனுஷன் சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை சுற்றி என்ன நடக்குன்னு சுற்றி பார்த்து எது நல்லதாக இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோ. நல்லது கிட்டது சேர்ந்து நடக்கிறது நல்லது கிடையாது, நல்லது மாத்திரம் செய்கிறது தான் நல்லதுங்கிறத புரிய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு நாளும் நான் கேட்க ஆரம்பித்தேன். என்னுடைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து படுக்கும்போது கேட்பேன், உலகத்தை படித்த மெய்யான தெய்வமே, அந்த தெய்வம் என் கூட பேசணும். யார் அந்த தெய்வம்? தெய்வம் என்னோட பேசணும். இந்த வார்த்தைலாம் கேட்பேன். இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட போய் ஒரு நாள் கேட்டேன் அந்த பாஸ்டர்கிட்ட. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் இப்படி கேட்குறது ஒன்றும் சரியில்லை, இதுக்கு முன்னால் உங்களுடைய பாவத்தெல்லாம் அவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. ஏன்னா நீதிமொழிகள் 28:13 சொல்லியிருக்கு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கு. அதனால் உங்கள் பாவத்தெல்லாம் இதுவரைக்கும் நினைவு தெரிஞ்ச நாள் முதற்கொண்டு உங்களுக்கு எவ்வளோலாம் நினைவில் இருக்கோ எல்லா பாவத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவரை மன்னியுங்கன்னு கேளுங்க. அங்கே பாவங்கள் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் மன்னிக்கப்பட்டதுக்கப்புறம் தேவன் உங்களோடு இடைப்படுவார் அப்படின்னு சொன்னார். இது நடக்குமா? பேசுவாரா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட பேசுனா நம்புங்க, இல்லைன்னு நம்ப வேண்டாம். அதுக்கப்புறம் அவர் பேசுகிறேன்னா அந்த பைபிள் எடுத்து நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே போட்டார்ட்ட. அப்படி கான்ஃபிடண்டாக நான் சொல்கிறீங்களா, அது உண்மையாக நடக்குமா அப்படின்னு? கண்டிப்பாக நடக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கே விட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் காலை இரவு 2 நேரத்துலையும் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு கேட்பேன், ப்ரேயர் பண்ணுவேன். நைட்டு படுக்கும்போது கேட்பேன், பேசுங்க எங்கள் மேலே, பேசுங்க பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சுட்டு கேட்பேன். இப்படி பல நாட்களாக கடந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதம் கடந்திருக்கும். ரொம்ப பாரப்பட்டு அழுது கேட்டேன், மெய்யான தெய்வம் என்கிட்ட பேசணும், அந்த வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள் என்னோடு பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நாள் இரவிலே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். தன்னுடைய கல்வாரி காட்சியை எனக்கு காண்பித்தார். 2 கைகளும் ஆணியடிக்கப்பட்டு 2 கால்களையும் ஆணியடிப்பட்டு சிரசிலே முள்முடி தரிக்கப்பட்டவராய் ரத்தம் சொட்ட உடல் முழுவதும் ரத்தம் சொட்ட ஆண்டவர் என்னை தொட்டார். ஆண்டவருடைய ரத்தம் என்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையும் கழுவி சுத்திகரித்தது. அப்பொழுது தான் நான் உணர ஆரம்பித்தேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் தான் உண்மையான தெய்வமா அப்படின்னு கேட்டேன். நானே மெய்யான தேவன் ஆண்டவர் சொன்னார். என் மனசில் இருக்கிற
எல்லா பிரச்சனையும் தீர ஆரம்பிச்சது. என் மனசில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு எனக்குள்ளே ஒரு சமாதானம் வர ஆரம்பிச்சது. அன்றைக்கி ராத்திரி தான் அந்த சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை உணர ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் என்னை டச் பண்ணதுக்கப்புறம் தான், அந்த ரத்தம் என்னை தொட்டதுக்கப்புறம் தான், என்னை கழுவுனதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே மெய் சமாதானம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னால் எவ்வளவோ தியான மார்க்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னால் ஓம் சாந்திக்கு போனேன். பிரம்மகுமாரிகள் சமாஜம் ஓம் சாந்தி என்று சொல்லியிருக்கேன், அதுக்கு போனேன். அதுக்கப்புறம் நிறைய வேதாத்திரி மகரிஷி அந்த தியான மார்க்கத்துக்கு போனேன். எல்லாம் போனாலும் மனசை ஒருநிலைப்படுத்தும், ஆன்மாவுக்கு சாந்தி கொடுக்கறதுக்கு உண்டான பாதைகள் உங்களுக்கு சொல்ல தெரியல. ஏதோ மனசை ஒருநிலைப்படுத்த தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் மெய்யான சமாதானத்தை கொடுத்தார், மெய்யான நிம்மதியை கொடுத்தார். எனக்கு எது ஜீவ வழி என்பதை காண்பிக்க ஆரம்பித்தார். அப்போது அவர்கிட்ட கேட்டேன், அப்போ இவங்கெல்லாம் யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். என்னை வணங்குவதற்காக பல கோடி தூதர்களை வைத்திருந்தேன். அதில் ஒருத்தன் பெருமை அடைஞ்சு தான் கடவுளாகணும்னு நினச்சான். அதனால அவன் ஆகணும்னு நினச்சி என் சிந்தையில் அறிஞ்சு அவன் தள்ளப்பட்டு கீழே விழுந்து போனான். அவன் 33 கோடி வரை இந்த வானமண்டலத்தில் இருந்து கொண்டு மனுஷர்கள் எங்கெல்லாம் சிலை வச்சு வணங்குறாங்களோ அந்த இடத்துல அந்த சிலைக்கு பின்னால் அவன் இருந்துட்டு மனுஷனை ஏமாற்றி பொய்யான அற்புதங்கள் பண்ணி மனுஷனை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கோ மோட்சத்தை கொடுப்பதற்கோ சமாதானம் கொடுப்பதற்கோ அதிகாரம் இல்லை. நான் ஒருவரே அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும், பாவத்தை மன்னிக்க முடியும், மோட்சத்துக்கு செல்வதற்கு நானே வழிகாட்ட முடியும்னு ஆண்டவர் சொன்னார். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் வர ஆரம்பிச்சது, நிம்மதி வர ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லணுங்கிற ஒரு வாஞ்சை வர ஆரம்பிச்சது. இந்த சமாதானம் இல்லாமல் தானே மக்கள் காடுகள்லையும் மலைகள்லையும் இமயமலையிலையும் கோயில் கோயிலாக எங்கெல்லாம் மூழ்கினா பாவந்தொலையும் சொல்லி போகிறாங்களே, இவ்வளோ ஈஸியாக கண்டுக்கிற வழி இந்த வழி இப்போ தானே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கத்தோடு ஆண்டவரை இன்னும் அதிகமாக தேட ஆரம்பித்தேன். இதன் மத்தியில் இன்னும் ஒரு குறுக்கு வழியும் எனக்கு தோண ஆரம்பிச்சிது. ஏன் இத்தனை வருஷமாக இந்த தெய்வத்தை நம்ம கேட்காம இருந்தோம், ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லலை, அவர் தான் உண்மையான தெய்வம் இருக்கும்போது நீங்கள்லாம் ஏன் ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். அந்த ஆவிகள் என்கிட்ட பேசும் இல்லையா, அந்த ஆவிகள்கிட்ட போய் கேட்டேன், யார் உண்மையான தெய்வம்னு சொல்லி கேட்கும்போது நான் வணங்கின தெய்வங்கள் உண்டான அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை. அந்த ஆவி என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது, நாங்கள் உண்மையான தெய்வம் கிடையாது, நாங்களெல்லாம் மந்திர சக்தி கட்டுப்பட்டவங்க, எங்களெல்லாம் மந்திரவாதிகள் வசியம் பண்ணி வச்சுட்டு எங்களை வச்சு நல்லதும் கெட்டதும் செய்ய வைக்கிறான். ஆனால் மனுஷனுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கோ அவனுக்கு சமாதானம் கொடுக்கறதுக்கோ எங்களுக்கு எது கிடையாது, எங்களை பலி கொடுத்து எங்களை வசியம் பண்ணி வச்சுக்கிறாங்க, நாங்கள் மெய் தெய்வம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு மண்டையை பிச்சுக்கணும் போல ஆகிப்போச்சு. என்னடா இது பொய்யின்றாச்சே, அப்போ இயேசு தான் மெய்யினாக்கா இத்தனை வருஷம் ஏமாத்தின நம்ம முட்டாள்தனமாக ஆகிட்டோமே, அப்போது இதை பற்றி இன்னும் டீப்பாக உள்ளே போகணும்னு சொல்லிட்டு மந்திரவாதிகளாம் போய் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த மந்திரவாதிகளாம் போய் பார்க்கும்போது அந்த ஆவிகள் சொல்கிறது உண்மை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு கெடுதல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம வடமாலை வச்சு துளசி மாலை போட்டு ஒரு சனிக்கிழமையும் போய் அந்த கோயிலுக்கெல்லாம் போவேன். அப்போது இதை போய் ஒரு மந்திரவாதி வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு கெடுதல் பண்ணுறான். காலடி மணி எடுத்துக்கிறான், தலைமுடி எடுத்துக்கிறான், எல்லாம் தீமை செய்யறதுக்கு பயன்படுத்துகிறான். ஒரு தீமை செய்கிற மனுஷனுக்கு போய் தெய்வம் சொல்லிக்கிற ஆவிகள் அவனுக்கு பணிவிடை செஞ்சு அவனுடைய மந்திரத்தை கட்டுப்படுதும், அது மெய்யான தெய்வமானு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் எனக்குள்ள. அப்போது இதுக்கு சமாதானம் கொடுக்கவோ நிம்மதி கொடுக்கவோ மோட்சம் கொடுக்கவோ மனுமத்தினுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கோ இந்த ஆவிகளுக்கு அதிகாரம் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் புரிய ஆரம்பித்தேன். இதுக்கு இடையில் என்னோட காயத்ரி யாகத்துக்கு வரக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருத்தர், வெங்கடகுமார்னு ஒருத்தர், அவருடைய மனைவிக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது. ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும்போது ஷிரடி சாய்பாபாவுடைய அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டேட்டு கொடுத்துருந்தாங்க. இதன் மத்தியில் நான் என் நண்பர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன், இந்த மாதிரி ஒருத்தர் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவங்க சர்ச்சில் நான் நிறைய மிராக்கிள்ஸ்லாம் கண்ணால் பார்க்குறேன். நான் அது இப்போது சென்னையில் திருவொற்றியூரில் டோல்கேட்டில் இருக்குது அந்த சர்ச்சு, சாத்மா நகரில். அந்த பாஸ்டர் இருக்கார். இப்போது பாஸ்டர் ஜெயராஜன் பேர். அந்த பாஸ்டருக்கு இது வரைக்கும் ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கார். அந்த பாஸ்டரை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். அப்போது அவர் ஓகே, ஃப்ரீயாக நமக்கு ஆண்டவர் கடவுளுக்கு ஃப்ரீ ஹீலிங் கொடுக்குறாங்கன்னா பரவாயில்ல, என் மனைவியை கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. நிறைய பேருக்கு மிராக்கள் நடக்கிறது தான் கண்ணால் பார்க்க ஆரம்பித்தேன். இதன் மத்தியில் இதுக்கு முன்னால் என்னன்னாக்கா ஒவ்வொரு வாரமும் அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, இவங்க வேறு ஏதாவது சித்து வேலை பண்ணுறாங்களா என்னென்னு ஆராய்வதற்காக நான் போவேன். ஒவ்வொரு வாரமும் காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் அந்த சர்வீஸ் நடக்கும். அந்த சர்வீஸில் போகும்போது நிறைய பேருக்கு மிராக்கிள், நிறைய பேருக்கு ஹீலிங் நடக்கும், வியாதிகள் போகும், உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அங்கே வந்தால் சரியாகும். அந்த மாதிரி ஒரு தெய்வீக சுகமளிக்கும் ஒரு ஸ்தலமாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். சில ஆவிகள் பேசும், சில ஆவிகள் நான் அந்த அம்மன் இந்த அம்மன் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் ரொம்ப ஆக்ரோஷமாக இது பண்ணிட்டுருக்கோம். அப்போது எனக்கு டவுட்டு கிளியர் பண்ணுங்கிறதுக்காக அந்த பாஸ்டர் மைக் வச்சு அந்த ஆவிகளை பேச வைப்பார். நீங்கள் தெய்வம்னு சொல்லி வணங்குறீங்க இல்லையா, இங்கே ஆடுது, இது தம்மன், இது பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு, நீ யார் அப்படின்னு, நான் வாயை கட்டி வச்சுருக்க மாதிரி பேசவே பேசாது, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கடைசியில் இயேசுவின் நாமத்தினால் கேட்குறேன், நீ யாருங்கிற சொல்லு, நான் வலுசற்பத்தின் ஆவி, நான் தள்ளப்பட்ட தூதனின் ஆவி அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லும். அப்போ இவங்கெல்லாம் தெய்வம் சொல்லி உன்னை வணங்குறாங்களே, அது எப்படி அவங்க நம்பினாங்க, நான் ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லும். அப்போது யார் உண்மையான தெய்வம்?
உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரே அவர் தான் இயேசு, அந்த இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு அந்த ஆவிகள் சொல்லும். இது மாதிரி பல காரியங்கள் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு மனுஷனுக்கு பின்னால் முதுகில் பெரிய கட்டி இருந்தது. அங்கே ஜெபத்தில் அங்கே வந்து ஆராதனையும் போதே அந்த கட்டிகள்லாம் குணமாக ஆரம்பிச்சிது. ஒருத்தருக்கு குழந்தைகளுக்கு வாய் பேச முடியாமல் வரும், அங்கே வந்து ஜெபம் பண்ணுவாங்க சரியாகும். கண் பார்வை சரியில்லாமல் இருக்கும், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணு சரியாகும். இப்படி மெராக்களுக்கு மேலே மெராக்கள் இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கும் குணமாகணும்னு சொல்லிட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் கேட்கும்போது அந்த அம்மா வந்து சொல்லிட்டாங்க, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், எனக்கு வந்து நான் வந்து ராகவேந்திராவோட வம்ச வழி மாத்துவா, இதெல்லாம் நம்ப மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு உங்கள் இயேசு உண்மையான தெய்வம் தான், என் வீட்டில் வந்து சுகம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசிட்டு போயிட்டாங்க. சரி போங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, எங்கள் இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி சொன்னாங்க. இப்படி பல நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டில் அந்த சகோதரிக்கு ஹார்ட்டெல்லாம் ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிச்சு, கைகாலெலாம் வீங்கியாச்சு, உயிர் போகக்கூடிய கடைசி நிலைமையாயிடுச்சு. ஆனால் அந்த கணவனுக்கு மட்டும் கொஞ்சம் விசுவாசம் இருந்தது, ஆண்டவர் உண்மையான தெய்வம், அவர் வந்து சுகம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால மனைவிட்ட கடைசி நேரத்தில் சொல்ல ஆரம்பித்தார். என்னன்னாக்கா, பாரதி தயவுசெய்து இன்றைக்கி ஒரு செகண்ட் ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துப்பார். இயேசுவே நீ உண்மையான தெய்வமாக இருந்தாக்கா என்னுடைய வியாதியை இந்த நேரம் எடுத்து போடுங்க, உங்களை நம்புகிறேன், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாக இருக்கிறேன் சொல்லி பாரு அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது அவங்க சொன்னாங்க, உனக்காக வேணா சொல்கிறேன், உங்களுக்காக வேணா சொல்கிறேன், எனக்கு இந்த இயேசுல நம்பிக்கை கிடையாது, உங்கள் இயேசு உண்மையான தெய்வமாக தான் எனக்கு சுகம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலையும் கூட ஒரு வைராக்கியமான இருந்துட்டு ஆண்டவரை கடைசி நேரத்தை கூப்பிட ஆரம்பிச்சோம். இயேசுவே நீர் மெய்யான தெய்வங்கிறது உண்மையானாக்கா எனக்கு இந்த வியாதியிலேருந்து விடுதலை தான், என்னுடைய ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து விடுதலை தான் அப்படின்னு சொன்ன நிமிஷத்துலேயே அந்த ரூமுக்குள்ளே பயங்கரமான ஒரு புயல் காற்று மாதிரி காற்று அடிக்க ஆரம்பிச்சிது. காற்று அடித்த உடனே துணிகள்லாம் பறக்க ஆரம்பிச்சிது. ஒரு ஆட்டுக்குட்டி சவுண்டு கேட்டது. 2 கரங்கள், ஆணி அடிக்கப்பட்ட கரங்கள் வந்து அந்த சகோதரிய தோள்பட்டையை தொட்ட நிமிஷத்தில் வியாதிகள்லாம் குணமாச்சு. ஒரு செகண்டில் தேவன் அற்புதம் பண்ணார். இதை பார்த்த அந்த சகோதரி ஆண்டவருடைய கையை பார்த்தோன்னே, ஆண்டவருடைய முகத்தை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்தி கூப்பாடு போட்டு அந்த ஃப்ளாட்ஸில் உள்ளவங்களாம் இறங்கி வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய கூட்டமாகி கடைசியில் இயேசுவை பார்த்தேன், இயேசு தான் மெய்யானது, இயேசு தான் அவங்க வாயினாலே சொல்ல ஆரம்பிச்சு. மறுநாளே அவங்க பெரிய ஒரு விடுதலை பற்றி போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணாங்க, புது ஹார்ட் இருந்தது. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் அன்றைக்கி மகிமைப்பட்டது. இதன் மத்தி இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டாங்க, எதெல்லாம் சேவிச்சாங்களோ அதெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. எல்லாம் பேக் பண்ணி வச்சு இந்த பாஸ்டர் வரார், பாஸ்டர் எனக்கு சுகம் கொடுத்துட்டார் ஆண்டவர் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதன் மத்தியில் நானும் வரேன். அன்றைக்கி வந்தவுடனே, என்னம்மா எப்படி உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவங்க சொல்லலாம், அண்ணா எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார், ஆண்டவர் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப எனக்கு சந்தோஷமாகி போச்சு. அப்போ அந்த பாஸ்டர் ரொம்ப பாஸ்டருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. என்னன்னாக்கா, இதுவரை நாங்கள் நம்பி சேவிச்சு எல்லா பூஜை புனஸ்காரம் பண்ண தெய்வங்கள் எங்களை கைவிட்டுருச்சு, ஆனால் கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்பது உண்மையாக நிரூபிக்கப்பட்டு எங்கள் வாழ்க்கையில் அவர் நேரடியாக பார்த்தவர் எங்களுக்கு வியாதியை குணமாக்குன தெய்வம் இயேசுங்கிறத உணர ஆரம்பித்தேன். இனி இந்த தெய்வங்கள் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அதை தூக்கி கையில் கொடுத்தாங்க. இங்கே என்ன பண்ணுவீங்களோ உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் எங்கே வேணால் போட்டுருங்க, இது வேண்டாங்க, இந்த சாபத்திட்டு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து அவங்க ஆண்டவருக்கு முழுவதுமாய் அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் வந்து அவங்க கூட வாழ்க்கையில் இருந்து அற்புதம் நடத்திட்டு இருக்கார். இதை நான் சொன்ன உடனே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களையும் நான் சொன்னேன். இந்த மாதிரி என்னுடைய லைஃப்லேயும் வந்து அந்த தெய்வம் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சு, நான் வணங்கின தெய்வம் ஒன்று பேச ஆரம்பிச்சிது. அது தெய்வம் இல்லையா, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், இந்த தெய்வம் தான் வந்து உலகத்தை படைச்சவர், இவர் தான் மனுஷனுக்கு சமாதானம், நிம்மதி, ரட்சிப்பு எல்லாம் கொடுக்க முடியும்னு சொன்னதுக்கப்புறம் இனிமேல் இவைகளுக்கு நான் ஆராதனை செய்ய போகிறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய மத காரியங்களாக விட்டு கலத்தி தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து அந்த சபையிலேயே ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த சபையில் அது வரைக்கும் வெளியில் தான் போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்காக அவனுக்கு வீட்டு மாடியிலேயே ஞானஸ்தானம் தட்டி கட்டப்பட்டு அதில் முதல் ஞானஸ்தானம் நாங்கள் தான் எடுத்தோம். அல்லேலூயா. அப்போது ஞானஸ்தானம் எடுத்து தொட்டியை விட்டு வெளியேறி வரும்போது எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. என்னன்னாக்கா, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுவதை பார்த்தேன். அது வரைக்கும் நான் இயேசு அப்பான்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் சொந்த அப்பாவை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு இது வந்தது. அப்போது இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டது எனக்கு சந்தோஷம் பயங்கரமாக இருந்தது. நிறைய ஒரு சந்தோஷம், கோடி ரூபா கட்டி கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது. என் வாழ்க்கையில் அதை அனுபவிக்க தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. இயேசு யார், எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு வேதம் படிக்க தேனிலும் மதுரமாக இருந்தது. இதன் மத்தியில் தான் இன்னொரு காரியம் ஒன்று சம்பவிக்க ஆரம்பிச்சிது. என்னென்னா, எங்கள் தாத்தா ஒருத்தர் அப்போது மறுத்தி போனார். அதற்கு என்னையை கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. கூப்பிட்டு விட்டு நீ தான் எல்லாம் பண்ணணும், தாத்தா இறந்துட்டார் அப்படி சொன்னாங்க. அப்போ அதன் மத்தியில் நான் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளையாக வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கும்போது இந்த ஒரு சோதனைக்கு வர ஆரம்பிச்சது. நீ தான் கொல்லிப்படணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்னால் என்ன செய்யணும் ஒன்றும் தெரியல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய ஆண்டவரே, இந்த மாதிரி என்னை மறுபடியும் அந்த பழைய மார்க்கத்துக்கு இழுக்கிறாங்களே, நான் என்ன பண்ணேன், நீர் மெய்யான தெய்வம் சொல்லி உங்கள்கிட்ட வந்துட்டேனே, நீ போ மகனே, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு தைரியம்லாம் அந்த நாளில் ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்குலாம் எதிர்த்து பேசுகிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது நான். அப்போ அவங்க சொன்னாக்கா சரின்னு சொல்லி வந்துடலாம் அப்படின்னு தான் நான் போனேன். ஆனால் அங்கே போன உடனே ஒரு விசேஷ ஒரு அபிஷேகம் எனக்கு கிடச்சிது. அவங்க கூப்பிட்டாங்க, தைரியமாக பேச ஆரம்பித்தேன்.
ஏன் கிறிஸ்டியனில் மாறணும்னு கேட்டாங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதுதான் உண்மையான பாதை, அதை தவிர வேறு எதுலாம் நல்லதாக தெரியல, எல்லாத்தையும் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ வேணால் எதில் வேணால் போய் தொலை, அதை பற்றி கவலை இல்லை, தாத்தாவுக்கு கொல்லி போட்டு போ, உனக்கு உண்டான சொத்து கிடைக்கும், எல்லாம் வைர மோதிரம் எல்லாம் இருக்கும், உனக்கு வாங்கிட்டு போ அப்படின்னு. எனக்கு சொத்து வேண்டாம், வைர மோதிரம் வேண்டாம், எனக்கு இயேசு தான் போதும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எதுக்கு இவ்வளோ மாதிரி இவ்வளோ இந்த மாதிரியான வைராக்கியம்லாம் இருக்க, எங்கள் கூட தான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கோயிலுக்கும் போகிறாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க, சர்ச்சுக்கும் போய்க்கிறாங்க, நீ என்ன புதுசாக நேற்றுக்கு வந்து இந்த மாதிரி துள்ளுற அப்படின்னு. இல்லை, அவங்க சாப்பிட்டு போகிறாங்க, நான் என் மனசுக்குள்ளே ஆண்டவர் வந்து இப்படி தான் நடத்துகிறாரு, என்ன நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி சொன்னோன்னே கடைசியாக சொல்கிறேன், முடியுமா முடியாதா, முடியாது அப்படின்னு, வெளியே போய் தொலைடா அப்படின்னாங்க. உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். ஆண்டவர் இந்த என்னை ஆபிரகாமை போல வேறு பிரிக்க ஆரம்பித்தார். எங்கள் குடும்பம்லாம் எனக்கு சாபம் கொடுக்க ஆரம்பிச்சு, உருப்படவே மாட்டான், நாசமாக போவான், இவன் 2 குழந்தைய விட்டு பிச்சை தான் எடுக்க போகிறான், பெரியவாளோட சாபம் வாழா, சும்மா விடாது, இவன் நன்னா இருப்பான் அவன், அப்படி இப்படி சொல்லி சாபம் விட ஆரம்பித்தான். இதோடு சேர்ந்து என் மனைவியும் சேர்ந்து என்னை திட்ட ஆரம்பித்தா, இப்படி அபச்சாரம் பண்ணுறீங்க, இப்படி இது பண்ணுறீங்களே, பாவம் இல்லையா, அது பெரியவாளுக்கு நீங்கள் வந்து செய்யாமல் போகலாமா, அது எவ்வளோ பெரிய குற்றம், உனக்கு வேலையெல்லாம் இது பண்ணியிருக்காங்களே வச்சுருக்காங்க. எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்படலை. இயேசுவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இயேசுக்காக நான் வைராக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதனால் என் சொந்த பந்தங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாதனால சொல்லதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததே தவிர, இது வரைக்கும் மறைவு கிறிஸ்தவனாக இருந்தேன், இப்போ வெளியரங்க கிறிஸ்தவனாக மாறியாச்சு. அதனால் அதை விட்டு வெளியே வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. என் மனைவி வந்து ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க இந்துவில், ரொம்ப பிரச்சனை. நான் ஆண்டவரை பற்றி அடிக்கடி வெளியே சொல்கிறதுக்கு போயிடுவேன். எல்லா கிராமங்களுக்கும் எல்லா பட்டணங்களுக்கும் எங்கெல்லாம் அழைப்பு வரும் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பித்தேன். ஆண்டவர் அப்படி நாம அதிகமாக மகிமைப்படுத்து, நிறைய ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கணும், சுவிசேஷ கூட்டங்கள் எப்படி ஏகப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சேன். கர்த்தருடைய கிருபையினால் இதுவரைக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு பலன் கொடுத்து திடன் கொடுத்து இது பண்ணியிருக்கார்.